எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளா சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத லைவ்ல நம்ம எல்லாரும் பாக்குறதுக்கு காரணமாக இருந்த தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேர் நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. அதுல என்ன கவர்ந்த விஷயம், எல்லா பெண்கள் சார்பாக எல்லாரும் இவ்வளவு நாளா வெளியில பேசிக்கிட்டு இருந்த விஷயம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதான்னு எல்லாரும் பேசின விஷயத்த ரொம்ப அழகா ஒரு குரல் அங்க ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராயிருக்காங்க. சட்டமன்றத்துல எல்லா பெண்கள் சார்பாக ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சாங்க. பொறுத்தது போதும், பொங்கி எழலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு இனிமே எல்லாரும் அச்சப்படணும். அப்படி வச்சாங்கன்னா 6 மாசம் 1 வருஷம்னு உள்ள வச்சு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்காம அரபு நாடுகள்ல கொடுக்கற மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு அந்த குரல் ஓங்கி ஒழிச்சது எல்லா பெண்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்த விஷயம், ஆண்டாண்டு காலமா பேசுற விஷயங்க. பல கோடி ரூபாய் கடன் வாங்கின எத்தனையோ பேர் தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது வெறும் 1000லையும் 50,000லையும் 1,00,000லையும் கடன் வாங்கின விவசாயிகள் ரோஷத்திலையும் மானத்திலையும் கேட்கிற கேள்வி தாங்காம இன்றைக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த விவசாயிகள் நிலை என்ன? அந்த விவசாயிகளை நாம கவனிக்கணும்னு அந்த சட்டசபையில ரொம்ப அழகா ஒழிச்சது இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருந்ததுங்க. பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் இன்னும் கூடுதல் உங்கள் குரல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அத கண்டிப்பாக அரசு சரி செய்யும் சொன்ன முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.